வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மெயினாக நம்ம அதை முதல்ல பேசிடலாம். டெல்லியில வந்து பிரஸ் பீப்புள்ஸ் கத்துறாங்க. ஜெயலலிதா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, கலைஞர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் சார் பேட்டி கொடுக்காம போறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரெஸ் பீப்புளெலாம் கத்துறாங்க. அதுக்கு எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணாமல் போறாரு. ப்ரெஸ்ஸை இன்னைக்கும் சந்திக்கிறதுக்கு விஜய் பயப்படுறாருங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு விமர்சனமாக நீங்கள் எடுத்துங்க. அவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ப்ரெஸ் கிளிக்கு முறை பதில் சொல்ல போகிறாங்க. அவர் புன்னகையை கொடுக்குறாரு, வணக்கம் சொல்கிறாரு, நடந்து போனவர் திரும்பி வணக்கம் வச்சுட்டு தான் வர்றாரு போகிறாரு. பட் அதற்கு உள்ள ஒரு நேரம் இது இல்லைன்னு நினைக்கிறார். அவர் ப்ரெஸ் பீப்புளை கண்டிப்பாக சந்திக்க தான் போகிறார், ஒன்றும் மாற்றுக்கிறதுல. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு போகிறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. நீங்கள் அன்னைக்கு அவர் பண்ணார், இன்றைக்கி இவர் பண்ணார் அப்படிங்கிறத அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் தான் நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இப்போ ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கும் போது இது விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வெறும் சொல்லிட்டு மட்டும் வந்திருக்கேன்னு சொல்கிறதுல என்ன இருக்க போகுது? அது நான் சொன்னேன், நடந்துருச்சு, செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அதை அந்த ஒரு விஷயமாக தான் இருக்கே தவிர ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கக்கூடாதுங்கிற எண்ணம், அது பேசக்கூடாதுங்கிற எண்ணம், தாட்ஸ் அப்படிங்கிறதுலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கார், ப்ரெஸ் பீப்புளை சந்திச்சிருக்கார், பேசியிருக்கார். பட் அதற்கு வேண்டிய ஒரு நேரமும் சூழ்நிலையும் இல்லைங்கிறத அவருக்கு தோணியிருக்கு. அதுதான். பட் சந்திச்சிருந்தால் பேசியிருந்தால் சிறப்பாக இருந்தால் நானும் சொல்ல விரும்புகிறேன். நான் அதை பட் அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறது உங்களுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? அவர் போனனுடைய நோக்கம் என்ன, பேசுனது என்ன, டக்குன்னு பரப்பிட்டு இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் ப்ரெஸ் பீப்புளை விரைவில் வந்து சந்திக்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது சார். சார் அதுக்கப்புறம் என்னன்னா, விஜய் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. விஜய் மட்டும் இல்லை, விஜயோட அமைச்சரவையில் உள்ளவங்கலாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் பணியை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்க? 24 hours ரீல்ஸ்லேயே போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிறது வந்து எல்லோருடைய பாக்கெட்லேயும் இருக்குங்க. விஷயங்கள் உடனே போய் தகவல் போய் சேருது. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன இருக்க போகுது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு விஷயங்கள் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமாக தான் போயிட்டுருக்கு. அதை வந்து விருப்பப்பறவர்கள் வந்து அது ரீல்ஸாக போடுறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஒன்றிய அரசே பார்த்தோம்னா இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவை மாற்றணும் நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அதை இல்லையா? கண்டிப்பாக. அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் காசு எடுக்கணும், ஏடிஎம்மில் இருக்காது, அது காசு வச்சுருந்தா செலவு பண்ணி. இன்றைக்கி நீங்கள் 10 காசு இல்லாமல் கூட நீங்கள் வெறும் வந்து ஒரு மொபைலில் இல்லையா, கூகுள் பே ஆப்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு போனீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்ல. நீங்கள் இவ்வளோ சிஸ்டம் மாறுது. நீங்கள் அதை அப்போ இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ரீல்ஸ் ஆட்சின்னு மட்டும் எப்படி நீ சொல்கிறீங்க? பிடித்த விஷயங்களை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறாங்க எல்லா பேருமே. அதை சொல்கிறாங்க, அது உடனே தெரிய வருது. ஓகே, நீங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் விமர்சனம் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து எதை வேணாலும் சொல்கிறதுன்றதை வந்து ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கி சோசியல் மீடியா, இன்ஸ்டாவில் இதில் தான் வந்து விஜய் மக்கள் மத்தியில் பிரபலமானார்னு சொல்கிறாங்கல்ல, அதானே நிஜம். அது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அப்போ ஏன் இவர் மட்டும் பிரபலமானார், ஏன் மற்றவர்கள் மட்டும் பிரபலம் ஆக முடியல, ஏன் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியல? கண்டிப்பாக எல்லா கட்சிகள்கிட்டையும் ஐடி விங் இருக்கு இல்லையா? ஐடி விங் செயல்பட்டாங்களே எல்லா பேரும். டோட்டலாக எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை பேருமே ஐடி விங் செயல்பட்டாங்க இல்லையா? எல்லாம் பணம் கொடுத்து பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பணமே செலவு பண்ணாமல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் நம்ம அதை. அப்போது ஒருத்தர் பண்ணுனா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இருக்குது இந்த தகவல். பட் அதனால் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இதன் மூலம் சோசியல் மீடியா மூலம் மக்கள் மத்தியில் போய் ஈஸியாக சேர முடியுது. இன்னைக்கு காலமே மாறிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் அந்த காலத்திலேயே நீங்கள் இருந்து பேசுனீங்கன்னா எப்படிங்க? ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாள் புதுசாக வருதுங்க. ஏஐ டெக்னாலஜி யாருக்கா தெரியுமாங்க? ஒன்று இன்றைக்கி ஏஐ தாங்க உலகத்தையே மிரட்டிகிட்டு இருக்குங்க இன்றைக்கி. அது நீங்கள் தட்டி விட்டு ஏஐயில் கேட்டிங்கன்னா விஷயத்தை பூரா அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ முதல் டுட்டோரியல் காலேஜில் தான் இங்கிலீஷ் போய் படிப்பீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு போய் படிச்சிங்க, டியூஷனை போய் கற்றுட்டீங்க. இன்றைக்கி ஆப் மூலம் வருது. நீங்கள் மொபைலை தட்டி விட்டீங்கன்னா ஏஐயில் நீங்கள் கேட்டு போகலாம். இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பயன்படுத்துதல் ஈஸியாக இருக்குது, மக்கள்கிட்ட போய் சேருது. அதனால் அது ஈஸியாக போய் சேர்றது மற்றவங்களால சேர முடியல. அது ஒரு குறையாக பேசப்படுறது. மற்றவங்கனால அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியும், ஆனால் ரீச் பண்ண முடியல. ஓகே, இவங்க பண்ணுறாங்க, ரீச் பண்ணுறாங்க. ஓகே, அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை ஓகே. இன்னைக்கு கூட திருச்செந்தூரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து கோயிலுக்குள்ள போறாரு. அவர்கிட்டயே 4000 ரூபாய் காசு வாங்கியிருக்காங்க. உடனே நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதுவுமே ரீல்ஸில் தான் பார்க்குறோம். மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேருது அப்படிங்கிற போது இது ஒரு நல்ல விஷயம் தான். இதை தான் சொன்னேன் நான். இப்போ மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை.
இப்போ நீங்கள் முன்ன வந்து இதே பிரபலமான நிறைய கோயிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது, லஞ்சம் வாங்கின விஷயம் நடந்தது, சரி முறையில் இருக்க விஷயங்கள் நீங்கள் பேப்பரை படித்து தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி யார் பேப்பரை படிக்கிறா, யார் வார பத்திரிகை படிக்கிறா, மாத பத்திரிகை படிக்கிறா? எதுவுமே இல்லைங்க. செகண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தகவல் தெரிஞ்சு. இன்றைக்கி எந்த பிரச்சனையும் குறைவாக இருக்குது. யாராவது டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு, தவறுதல் குறைஞ்சிருக்கு. இப்போ நீ திருச்செந்தூரில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு சாதாரணமாக இளைஞருமாக பக்தர் மாதிரி சாதாரண டிஷர்ட்டை போட்டு உள்ளே இறங்கி போயிருக்காரு. அமைச்சர்னு யாருக்கு தெரியல. அதுவே பெரிய விஷயம் இல்லையா உங்களுக்கு? 10ஓட பயணம்னா போயிருக்காரு. ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, ஆய்வு நடத்தியிருக்காரு. அவர்கிட்டே சாமியை போய் விரைவாக பார்க்கணும்னு சொன்னது என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறாரு. ஒரு அர்ச்சகர் வந்து சாமி உடனே கூட்டி போய் காமிக்கிற 4000 ரூபா பணம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாரு அவர். இல்லைன்னா என்ன ஜிபேயில் அனுப்பிச்சுவீங்க? இப்போ ஜிபே இங்கே யூஸ் பண்ணுறது அர்ச்சகர் சொல்கிறாருல்ல. அப்போ எந்தளவுக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்கள் இப்போ ரீச் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியுதுல்ல. அப்போ ஜிபே எனக்கு அனுப்புங்கன்றார். 4000 ரூபாயை அனுப்பிச்சி வைக்கிறாங்க, சேருது. இப்போ லஞ்சம் வாங்குற. இப்போ அதை விளக்கம் கேட்டிருக்காரு அமைச்சர். இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்குது, விளக்கத்தை கொடுங்க எனக்கு. இந்த அர்ச்சரை சஸ்பெண்ட் பண்ணால் ஒரு தகவல் வருது. இது காலங்காலமாக நடக்குதுங்க. இது பிரபலமான நிறைய கோயிலில் நடக்குது. ஏழை மக்கள் பக்தர்கள் கோயிலுக்கு போன ஆசைப்படுறவங்க போய் சர்வசாதாரணமாக கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வர முடியல. விஐபிக்குன்னா வேற மரியாதை, பணம் கொடுத்தா வேற மரியாதை, பணம் கொடுத்தா உள்ளே உட்கார வச்சு பார்க்குற மரியாதை. பணமே இல்லாட்டினா நீ கும்பலாக நீ சாமியை எட்டி நீ பார்த்துட்டு சாமியோட முழு உருவத்தை பார்க்க முடியாது. தலையை பார்த்தா காலை பார்க்க முடியாது, காலை பார்த்தா தலையை பார்க்க முடியாது. ஏதோ அரை குறையாக பார்த்துட்டு மக்கள் போகிறாங்க. இந்த தவறுதல் வந்து கேட்கணும்ல. எல்லா ஆட்சியிலையும் நடந்தது இல்லை, எல்லா ஆட்சியிலையும் நடந்தது. இந்த ஆட்சியில இப்படி நடந்து ஒரு அர்ச்சகர் பிடிபட்டிருக்காரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு, மக்களுக்கு வெளியிட்டு கொண்டு வந்திருக்காருல்ல. கண்டிப்பா இனிமேல் எந்த நேரத்தில் எந்த அமைச்சர் வருவாங்கன்னே தெரியாதுங்க. அந்த பயத்தோட வேலை நடக்குங்க. தன் கட்சியிலே யாராவது எனக்கு வந்து சரியான முறை நடந்துக்கல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பதவி நீக்கமே செய்யப்படும் ஒரு ஆர்டர் வேற போட்டிருக்காரு. இது கூட என்னங்க வேணும்? கண்டிப்பா மக்களுடைய வேலைக்காரங்க நாமன்றார் ஒரே வார்த்தையில். அவருக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும். இதுதான் தாவேக்காவுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருக்குது. அதனால் இந்த செயல்பாடுகள் 20 நாள் அதிகமாக இருக்குது. ஒரு பஸ்ஸு கடைகளில் போராட்டம் நடத்தணும்னா மக்கள் போராட்டம் போலீஸ் வந்து பண்ணி கலைச்சி போகிறத சமாதானப்படுத்துவாங்க. அங்கே அமைச்சர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அமைச்சர் வந்தார் இல்லையா? இப்போ கண்டிப்பாக மின்வெட்டுக்கு வரலையா? உங்களுக்கு வந்து இப்போ நைட் 2 மணிக்கு வந்து பிரச்சனையை தீர்த்துட்டு போகலையா? எனி டைம் உள்ளே இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமைச்சர்கள், நிர்வாகிகள். அதில் ஒரு சிறப்பாக ஒரு செயல்பட்டு இருக்குது. போக போக இதனுடைய வேகம் அதிகரிக்கும், செயல்பாடுகள் சிறப்பாக தான் இருக்குங்கிறதா என்னுடைய பார்வை தெரியுது. எல்லாருமே வியந்து அதை தான் பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் தமிழ் மொழி வந்ததுக்கு அப்புறமேல் வந்து மக்களுக்கு நிறைய விஷயம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. மற்றவர்கள் எந்த ஆட்சியிலுமே 50-59 வருடமாக நடக்காத ஒரு விஷயத்தை இப்போ வந்த முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவர் வந்து முதலமைச்சர் உட்காந்து இவ்வளோ பண்ணுறாருங்கிற அந்த ஒரு ஆதங்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனாலும் எது வந்தாலுமே கவலைப்படலை. அவருக்கு என்ன இலக்கை நோக்கி போகிறாரோ அந்த இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா சார், நேற்று தான் தமிழ்நாடு உருவான மாதிரியும் இன்னைக்கு தான் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து ஆட்சி அமைச்ச மாதிரியும் உடனே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. 60 வருஷ பாரம்பரியமான தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகளும் மற்ற கட்சியினரும் வந்து விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையுமே பல வருடங்களுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலையா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எது வந்தாலுமே அந்தந்த தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது, சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதை சரியான முறையில் செயல்படுத்துறதுக்கு அரசு முயற்சி பண்ணணும் சார். அடுத்த விஷயம் என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அது இப்போ ஆரம்பிக்கும் அப்போ ஆரம்பிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் ஆனோன்னு அவர் போட்ட முதல் கையெழுத்து. இதுக்கு எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சீருடையோட கலரை மாற்றினா மட்டும் மாற்றம் வந்துருமாங்கிற ஒரு விமர்சனத்தெலாம் சொல்லியிருக்காரு. அந்த திட்டம் என்ன செயல்பாட்டில் சார்? சீருடை மாற்றம் என்னங்க, வித்தியாசத்தை காமிக்கிற இந்த யூனிஃபார்ம் இருந்தாங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை வரான்னு சொல்லி தவறுகள் வந்து தவறு செய்ய வரவே பயந்து போய் ஓடி போவான். ஐயோ வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்கன்னு பயப்படுவான். சீருடை மாற்றம்ங்கிறது வந்து அதாவது ஒரு அடையாளத்துக்கு உருவாக்குறது தான், அவ்வளோதானே தவிர இவருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு தான் அவர் ஆட்சி முதலமைச்சர் ஏற்ற பிறகு 3 கழுத்தில் முக்கியமான கழுத்தில் போடப்பட்டது. இது அதில் அதனுடைய வேலைகள் அந்த விழாக்கள் பண்ணி மும்முரமாக கொண்டு போகிறது மாதிரி அந்த செயல்பாடுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. பட் முதலமைச்சருடைய அந்த 3 கழுத்தில் ஒரு கையெழுத்தாக இருக்கும்போது வந்து அவர் தலைமையில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளோதான். பட் அதை கேட்டு 2 நாளாக பண்ணணும்னு நினச்சது, பண்ண முடியலையே தவிர அது விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. அது வந்து செயல்பாட்டுக்கு வந்தாச்சுங்க, ஒரு விழாவாக எடுத்துன்னு பண்ண. எஸ், அது பண்ணணும் விருப்பப்பட்டாங்க.
அது பண்ணினாலும் நடக்கும், பண்ணாலும் சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. அதனால் இதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் வச்சா என்னங்க பண்ண முடியும் நம்ம? ஓகே. காக்கினா போலீஸ் இல்லையா? கண்டிப்பா. 3 நபர்கள் நம்முடைய அரசு துறையில் காக்கி. ஒன்று காவல்துறை, இன்னொன்று வந்து போக்குவரத்து துறை இல்லையா? ஆட்டோ ஓட்டிய நண்பர்கள் கூட காக்கி தான் இல்லையா? இப்போ காக்கிக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அவங்க மக்கள் சேவகர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அது. பட் அதுக்கும் பெண்கள் மத்தியிலும் போது அது பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படையில். அப்போ அவர்களுக்கு காக்கி பேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஷர்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோட்டு மாதிரி வந்து ப்ளூ கலர் ஒன்று கொடுக்கப்பட்டு ஒரு வித்தியாசத்தை காட்டுவதற்காக. நீங்கள் அதான் சொல்லணும் இல்லையா, அது டிஜிட்டல் வேர்ல்டெல்லாம் மாறுது. தமிழகத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாரு. இது நீங்கள் இந்த காஸ்டியூம்லாம் போட்டு நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் போலீஸ் அவங்கள சிங்கப்பெண்ணில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஃபீல் வரும் பாருங்க. நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ வெளிநாட்டு ஸ்டைலுக்கு மாற்றி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் இன்னும் இருக்கும். அதில் சிங்கப்பெண் வந்து இப்போ செயலில் தான் இருக்குது. அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. வரட்டும், விமர்சனங்கள் வரட்டும், வந்தால் தான் நல்லது. அடுத்த கடத்தி